we must know the formula for 4 intervals. Suppose if 0 to 2L or minus L to plus L, we are using this formula. We are using this formula. F of x is equal to a naught by 2 summation a n is equal to 1 to infinity a n cos n, n pi x divided by L. Summation n is equal to 1 to infinity b n sin n pi x divided by L. So please try to compare the 4 formulas first. Suppose the interval which contains L means you have to use n pi x by L. N pi x by L. But the interval which contain pi means no need to put n pi, right? Only nx and sin nx only you have to write. Next one is in 0 to 2L and minus L to plus L, you are using the same formula, right? The general formula is not changed. Only you have to change the limit while finding a naught, an, bn only. இப்போ an கண்டுபிடிக்கும் போது 0 to 2L யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? a naught கண்டுபிடிக்கணும். எந்த இன்டர்வல்ல 0 to 2L. அதே மைனஸ் எல் டு பிளஸ் எல் வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? லிமிட் மைனஸ் எல் டு பிளஸ் எல்னு போட்டுக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம், ரைட்? ஸோ சிமிலர்லி ஏஎன் இதே ஃபார்முலா தான். 0 to 2Lக்கு இந்த ஃபார்முலா 0 to 2Lனு போட்டுருங்க. மைனஸ் எல் டு பிளஸ் எல்லுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரெட் கலர்ல நான் உங்களுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட்ல போட்டிருக்கேன். இந்த இன்டர்வலுக்கு நேர் சேம் ஃபார்முலா, இந்த இன்டர்வலுக்கு நீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? மைனஸ் எல் டு பிளஸ் எல்னு போடுற மாதிரி இருக்கும். இதே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். எல்லுக்கு பதிலாக நீங்க பையன்னு போட்டீங்கன்னா யூ மே கெட் திஸ் ஃபார்முலா. சிம்பிளா. அப்ப இந்த ஃபார்முலா மட்டும் போதுமானது. இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன செஞ்சிடலாம்? டிரைவ் பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லுக்கு பதிலாக பையன்னு போட்டீங்க அப்படின்னா இங்க எல்லுக்கு பதிலாக பை போடும்போது பை கேன்சல் ஆயிரும், என்எக்ஸ்னு கிடைக்கும். அதான் இங்க எழுதியிருக்கும். அதே மாதிரி இங்க எல்னு போட்டோம்னா பை கேன்சல் ஆயிரும், என்எக்ஸ்னு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த தான் இங்க எழுதியிருக்கும். ஸோ அப்போ 0 to 2L மைனஸ் எல் டு பிளஸ் எல்ங்கிறதுல வேற ஃபார்முலாலாம் இல்லை. எல்லுங்கிறது நம்பர்ஸ், பைங்கிறது சம் ரேடியன், அவ்வளவுதான். அது ஒரு நம்பர் தான். ஸோ இப்போ எல்லுக்கு பதிலாக பைன்னு வந்துச்சுன்னா இதே ஃபார்முலால அப்ளை பண்ணா யூ மே கெட் தி ஆன்சர். ஸோ இப்போ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கரெக்டா எழுதினாதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் half range sine series. Half range sine series, half range cosine series. Simply we are saying half range Fourier series, right? So here we are going to see the formula in 2 intervals, 0 to L, 0 to pi, right? இதெல்லாம் ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் I will explain all those things, right? So sine series சீரிஸ்னா ஒண்ணுமே இல்லைங்கன்னு, அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷனை வந்து சைன் சீரிஸா கொண்டு வர சொல்ற எக்ஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்கன்னா அதுல வெறும் சைன் மட்டும் இருக்கணும். சைன் எக்ஸ், சைன் 2x, சைன் 3x, ஸோ அது மாதிரி இருக்கணும். அப்போ a naught an நீங்க என்ன பண்ணிரணும்? you have to put 0. that means you have to avoid to find a naught an while finding sine series, half range sine series. Simply they are saying sine series, right? Simply sine series னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்ல sometimes they are calling a half range sine series, half range cosine series. So like that they are telling, right? இப்போ 0 to L க்கு என்ன ஃபார்முலா? 0 to pi. நல்லா கவனிக்கணும். half rangeனாவே இங்க மைனஸ் 0 to 2L க்கு கேட்க மாட்டாங்க, மைனஸ் L to பிளஸ் L க்குலாம் வராது. ஓகேவா? half range வந்துச்சுனாவே நீங்க you have to take the limits a little bit, 0 to L or 0 to pi. இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? that means half range sine series, cosine series கண்டுபிடிக்க முடியும். எல்லுனா எல்லா இடத்துல நேரத்துல எல்லு வரணுங்கிற அவசியம் இல்ல. எல்லுக்கு பதிலா நம்பர் வர வாய்ப்பு இருக்கு. 0 to 2, 0 to 3, 0 to 1 அப்படி வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்பர் வந்துச்சுன்னா இந்த எல்லுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. எழுதுனதுக்கு அப்புறம் அதுல இருந்து எல்லை கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலாவை எல்ல அப்ளை பண்ணா யூ மே கெட் த ஃபார்முலா ஃபார் 0 to 1, 0 to 2. ஸோ அதனால ஃபார்முலா தான் plays a main role while expanding the Fourier series, right? இது சேம் அதே தாங்கன்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இன்டர்வல் 0 to L எழுதிருக்கோமா இல்லையா? இங்க 0 to L பாதி டேர்ம் நம்ம விட்டுட்டோம். 0 மைனஸ் L to பிளஸ் L தான் நம்ம பார்த்திருப்போம், 0 to 2L தான் பார்த்திருப்போம். பட் இங்க 0 to L இருக்கிறதுனால
இங்க 2/L னு போடணும். 2/L. So please try to understand. In previous formulas only we have used 1/L. இங்க எல்லாமே 1/L தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க 1/L தான் யூஸ் பண்ணுவோம். Depending upon even and odd functions property we are putting 2. அது அப்புறம் ஓகேவா கண்ணே. பட் ஜெனரலா 1/π தான். இங்க 1/L தான். பட் இங்க 2/L ன்னு ஆரம்பிப்போம். இங்க 2π இப்படி தான் ஆரம்பிப்போம். So இப்போ 2πL 0 to L f of x sin n pi x divided by L dx இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே கொசைன் சீரிஸ்னா you have to take constant also. So a0 an இருக்க மாதிரி நீங்க ஒரு சீரிஸை எக்ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கொசைன் சீரிஸ், ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரிஸ், ரைட்? ஸோ இதுல a0ங்கிறது 2/L 0 to L f of x dx, anங்கிறது 2/L 0 to L f of x cos n pi x divided by L into dx. இதே ஃபார்முலால எல்லுக்கு பதிலாக பைன்னு போட்டீங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஃபார்முலா கிடைச்சிரும். சேம் ஃபார்முலா. அப்போ இதை மட்டும் படிச்சா போதும். இதை யூஸ் பண்ணி இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாம் ஃபார்முலாக்குன்னு இன் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஐ வில் டெல் யூ பிரீஃப்லி. நெக்ஸ்ட் ஒன். இது காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் சீரிஸ். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர் சீரிஸ்ல என்ன செய்யறாங்க? தே ஆர் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின். நான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பேப்பரை பார்த்தேன். அதுல பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸ்லயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுறாங்க. ஸோ அதனால இதையும் நம்ம லைட்டா பார்த்து வச்சுக்கோம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்கன்னு. ஏன் ஈஸின்னு சொல்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க நார்மல் ஃபோரியர் சீரிஸ்ல a0 கண்டுபிடிக்கணும், an கண்டுபிடிக்கணும், bn கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபோரியர்ஸ்ல சிம்பிளி வெறும் cn மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணா போதும். ஸோ யூ மே கெட் ஈஸிலி. அந்த an bn எல்லாம் தனித்தனியா கண்டுபிடிக்கிறத ஒட்டுக்கா இங்க cn கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதான் கண்டு ஃபார்முலா. 0 to 2Lக்கும் -L to +Lக்கும் சேம் ஃபார்முலா. ஓகேங்களா? f of x is equal to infinity summation minus infinity to plus infinity. I think இங்க n தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும் கண்டிப்பா. ரைட்? So this is the formula. இங்க நம்ம என்ன போடுறோமோ அதோட நெகட்டிவா இங்க என்ன செய்யணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்ததுல நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபோரியர் சீரிஸ்ல 1/L இருந்துச்சு. அதே ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரிஸ்ல 2/L இருந்துச்சு. அதே காம்ப்ளெக்ஸ்ல 1/2L இருக்குது. ஸோ இப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல ஏத்தணும் அப்படின்னா, தட் மீன்ஸ் ரீகால் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா எழுதணும்னா கம்பேர் பண்ணி படிக்கணும். படிக்கிறதுல மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ரைட்? ஸோ கம்பேர் பண்ணி ஒரு இதை படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அந்த தெரியும். இதெல்லாம் இதுக்கு தான் வித்தியாசம் அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ ஃபார்முலாவை கரெக்டா அப்ளை பண்ண முடியும். ஃபார்முலாவை நீ கரெக்டா அப்ளை பண்ணாவே கண்டிப்பா யூ கேன் டூ இட். யூ கேன் டூ த ப்ராப்ளம். யூ கேன் கம்ப்ளீட் தி ப்ராப்ளம் கரெக்ட்லி. புரியுதுங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்முலாவை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோ. கண்டிப்பா உன்னால முடியும். ஓகேவா கண்ணே? ரைட். ஸோ இதாங்க ஃபார்முலா 1/2L. இங்க நான் இப்படி என்ன போட்டிருக்கேன்னா இதை நான் தெளிவா புரிஞ்சுக்கணுங்கன்னு. 0 to 2Lக்கு 0 to 2L, அதே -L to +Lக்கு -L to +L போட்டுக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது. ஓகேவா? ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கம்பேர் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே நேரத்தில் 2 இன்டர்வலுக்குமான ஃபார்முலாவை கொடுத்துருக்கேன். இதுல there is no change. ஆனா இந்த இன்டர்வலுக்கு இந்த கிரீன் கலர்ல இருக்க லிமிட் எடுத்துக்கணும். இந்த இன்டர்வலுக்கு இந்த கலர் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஆனா இந்த ரெண்டுக்குமே காமன் ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இதே ஃபார்முலால எல்லுக்கு பதிலாக பையனு போட்டீங்கன்னா அப்படியே இந்த ஃபார்முலா வந்துடும். சேம் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ளை பண்றது மட்டும் முக்கியம் இல்லை. எல்லுக்கு பதிலாக பை மட்டும் போறது முக்கியம் இல்லை. இங்க பை போட்டீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணுவீங்க. அப்ப ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும்? NINX இருக்கும். ரைட்? அதே மாதிரி தான் இங்க அப்ளை பண்ணும்போது பை கேன்சல் ஆயிரும். -INX இருக்கும். அதான் இங்க போட்டிருக்கோம். ஸோ அதனால ஃபார்முலாவை எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கரெக்டா எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, we have seen Fourier series in 4 intervals. அது பார்த்துருக்கோம். அதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் a0, an, bn. அதுல முன்னாடி கான்ஸ்டன்ட் என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? 1/L, அது 1/π. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே காம்ப்ளெக்ஸ் சீரிஸை பொறுத்தவரையிலையும் சரி, ஹாஃப் ரேஞ்சை பொறுத்தவரையிலையும் எப்பவுமே இன்டர்வல் 0 to π அல்லது 0 to L தான் கேட்பாங்க. நீங்க அங்க 2πL போடணும்.
இதான் கான்செப்ட், ரைட்? ஆனா இங்க காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரையும் கான்ஸ்டன்ட் நீங்க என்ன மல்டிப்ளை பண்ணும், 1/2l மல்டிப்ளை பண்ணி அப்புறம் அதோட கரஸ்பாண்டிங் லிமிட் அப்ளை பண்ணி போடணும். இங்க பிளஸ் இருக்கும், இங்க மைனஸ் இருக்கும், அதான் வித்தியாசம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். Next one is some formulas. Already I have taken 3 classes for civil and mechanical students. ஸோ அதனால அதுல நிறைய நடத்திட்டோங்கண்ணே, முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு நடத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் ஐ தாட் வி வில் டீச் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால ஐ குடன்ட் give the notes. Better I will send the previous videos to your mail, right? So don't worry about that. இப்போ லைட்டா ஒரு ரீகால் மட்டும் இந்த ஃபார்முலா பார்த்துட்டு அப்புறம் உள்ள போயிடலாங்கண்ணே. முக்கியமா என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்றோன்னு இந்த ஃபார்முலா நீ பார்த்திருப்ப. டிஃபரன்சியேஷன் ஆஃப் x power n is equal to n into x power n minus 1. இந்த ஃபார்முலா பார்த்திருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லி நீங்க 2 ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. So we are going to apply these 2 formulas consecutively in this unit. இந்த 2 ஃபார்முலா தான் நம்ம என்ன செய்ய போறோம், அடிக்கடி யூஸ் பண்ண போறோங்கண்ணே. ஸோ அதுவும் ஒரே ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண போறதில்ல, கண்டினியூஸா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, அதாவது சக்சசிவ் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவாங்க. நமக்கு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்றது தெரியும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு தெரியணும். ஸோ அதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேங்கன்னு. ஐ ஹவ் கிவன் சம் எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா இதுக்கு நமக்கு நிறைய டிஃபரன்ஷியேஷன் எனக்கு சுத்தமா தெரியாது சார், இன்டகிரேஷன் எனக்கு சுத்தமா தெரியாது சார், என்ன சார் பண்றது, எப்படி சார் ஒர்க் அவுட் பண்றது, கவலையே பட வேணாம். இதுல மிஞ்சி மிஞ்சி போனா டிஃபரன்ஷியேஷன்ல ஒரு 4 ஃபார்முலா என்னமோ இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இன்டகிரேஷனை பொறுத்தவரையிலையும் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான். இந்த ரவுண்ட் போடுற பாருங்கன்னு இந்த ஒரு ஃபார்முலா, அப்புறம் எக்ஸ்போனன்ஷியல் ஒரு ஃபார்முலா, இதை தாங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போறோம். அதனால நீ கவலையே பட வேணாம், சார் எனக்கு டிஃபரன்ஷியேஷன் தெரியல, இன்டகிரேஷன் தெரியலங்கிறது டோன்ட் வரி அபவுட் தட். நீ இந்த ஸ்லைட் எல்லாம் கவனிச்சாவே போதும், கண்டிப்பா என்ன செய்ய முடியும், உன்னால நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும். ஸோ அதனால தெரியலன்னு இருக்க வேணாங்கண்ணே, ஓகேவா? ரைட். ஸோ இதாங்கண்ணே, எக்ஸ் பவர் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த டின்னு போட்டேன்னா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம், ஓகேங்களா? ஐன்னு போட்டா இன்டகிரேஷன் அர்த்தம், அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது டிஃபரன்ஷியேஷனோட ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி நான் எழுதியிருக்கேன். அந்த சர்க்குலர், அதாவது சைனை மட்டும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஹியர். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காசு, காசை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைனு. இது உனக்கு இப்போ தேவையில்லை கண்ணு, அதனால நான் இதை மட்டும், ஏன்னா நம்ம சம்முக்கு போடணும், அதனால கொஞ்சம் ஓரளவு சீக்கிரம் முடிச்சுட்டு அப்புறம் உள்ள போயிடலாம். இதை நீங்க ஸ்லைட்ல நான் அனுப்பும்போது நீங்க பார்க்கும்போது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ரைட். சைன் எக்ஸ் நல்லா கவனிக்கண்ணு, சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ணா எடுத்தோடனே நீ மைனஸ் வாயில வரணும், ஓகேவா? சைனை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் எக்ஸ், ரைட்? காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா சைன் எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, அதனால அந்த மைனஸையும் சேர்த்து கொண்டு போறணும். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ், அகைன் இன்டகிரேட் பண்ணா காஸ் எக்ஸ், ஏன்னா சைன் இன்டகிரேட் பண்ணா மைனஸ் வரும், ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் காஸ் இன்டகிரேட் பண்ணா சைனு. ஸோ இந்த ரொட்டேஷனை தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன், uv dx equal to uv minus u dash v1 plus u double dash v2 and so on. இப்படி போயிட்டே இருக்குங்கன்னு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், மைனஸ் ஃபர்ஸ்ட் வரும், பிளஸ் வரும், மைனஸ் வரும், பிளஸ் வரும், அப்படி மாறி போயிட்டு இருக்கணும். இதுல எந்த டேர்மை எப்படி எடுக்கிறதுங்கிறத முதல்ல தெளிவா தெரியணும். இந்த பெர்னாலி ஃபார்முலாங்கிறது ஏன் இதை அதிகமா சொல்றேன்னா, இந்த இடத்துல நம்ம அதான் அதிகமாக யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல யூங்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கணும், அல்ஜிப்ரிக்கா இருக்கணும். இதை நம்ம பை யூசிங் ஐலைட்னு சொல்லுவாங்க, இதுல இருந்து நம்ம சூஸ் பண்றோம், செலக்ட் பண்றோம், ஓகேங்களா? ஸோ ஐலைட்ல இருந்து நம்ம செலக்ட் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ. ரைட். ஸோ இன்னும் 5 minutes முடிச்சிடலாங்கன்னு. ஸோ இஃப் யூ இஸ் அல்ஜிப்ரிக், அப்போ நம்ம கண்டிப்பா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இந்த டயக்ராம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், யூ எடுத்துட்டேன், இந்த யூ அப்படியே கொண்டு போடுறேன். இந்த யூ கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபர்ஸ்ட் டேர்ம்ல யூ அப்படியே வச்சுக்கணும். ஆனா செகண்ட்ல இங்க முக்கியமா நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோங்கன்னு, இங்க மைனஸ் போடணும், இங்க பிளஸ் போடணும், ஓகேங்களா? இங்க மைனஸ் போடணும், மாறி வரணும் சைனு, ஓகேங்களா? ஸோ இதான் ஃபார்முலா, இதை கரெக்டா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா யூ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்துட்டோம். ஆனா வி எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், எடுத்தோடனே இன்டகிரேட் பண்ணணும். இதை இன்டகிரேட் பண்ணிட்டு அதுல என்ன இருக்குமோ எல்லாத்தையும் ஒட்டுக்க அப்படியே கொண்டு போய் அடுத்ததுல அகைன் இன்டகிரேட் பண்ணணும், இன்க்ளூடிங் மைனஸ், இன்க்ளூடிங் டிவிஷன், என்ன டேர்ம் டிவைட் பண்றோமோ அந்த டேர்ம் எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுக்க கொண்டு போயிடணும்.
திருப்பி அகைன் அதே ஹோல் டேர்ம் அப்படியே திருப்பி இன்டகிரேட் பண்ணும். இது மாதிரி கான்சிக்யூட்டிவா போயிட்டு இருக்கணும். இது கான்சிக்யூட்டிவா போயிருந்தா எப்பதான் ஸ்டாப் பண்றது? ஸோ அதுக்காக தான் என்னவா இருக்கணும், யூ ஷுட் பி பாலினாமியலா இருந்தது அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் 2x 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெறும் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இது மாதிரி எல்லாமே இதான். ஏன்னா இதெல்லாம் இந்த டேர்ம் எல்லாமே நம்ம என்ன செய்ய முடியும், நீங்க கான்சிக்யூட்டிவா டிஃபரன்ஷியேட் பண்ணா இட்ஸ் கோயிங் டு பி 0 வர வாய்ப்பு இருக்கு. அதனால இது உனக்கு ஃபைனைட் டேர்ம் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. -π to +π தான் இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ அம் கோயிங் டு டு தி ப்ராப்ளம். So solution for 12a2, right? Before that, I am going to write the condition for even and odd checking. Suppose if we have a function like this, this is a note, not for a problem. This is a note. I am going to start the note. Suppose if f of x is in the form of ஸோ இப்படி இருக்கு ஃபார்முலா. அதாவது -a to 0, 0 to a, -a to +a தான் மீனிங். இந்த ஃபங்க்ஷன் எப்போ ஈவன் சொல்லுவோம் ஆட்னு சொல்லுவோங்கிறதா எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி த ஃபார்முலா ஃபார் த கண்டிஷன் ஃபார் ஈவன் அண்ட் ஆட். எப்படி ஈவன் செக் பண்றது ஆட் செக் பண்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இது ஈவன் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா என்ன இருக்கணும், எஃப் ஆஃப் -x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதே ஆட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எப்படி இருக்கணும், எஃப் ஆஃப் -x ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் மட்டும் வரணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் அப்ளை பண்ணும்போது அப்படியே அழகா ஒரு மைனஸ் மட்டும் வெளியில அப்படியே உருவி எடுக்கணும். அதான் மீனிங். புரியுதுங்களா? இப்படி எடுத்துட்டா அதுக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஆனா இங்க அப்படி இல்லைக்கண்ணே, 2 டேர்ம் இருக்கு. இப்படி இருந்தா எப்படி இது ஆட் ஈவன் சொல்றது? திஸ் இஸ் மை கொஸ்டின். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியா how to do this problem? ரைட், சம் எழுதிக்கலாங்கண்ணே. நேரம் நான் சம்முக்கே போயிடுறேங்கண்ணே. ரைட், இது இந்த ரீசன் இதை எழுதிடுறேன். இங்க எழுதிறதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இது மாதிரி வந்தது அப்படின்னா இது பீஸ் வைஸ் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இது எப்போ ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா இஃப் π1 ஆஃப் -x ஈக்குவல் டு π2 ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கணும், அல்லது π2 ஆஃப் -x ஈக்குவல் டு π1 ஆஃப் எக்ஸ். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஈவன். அதே சேம் இங்க இருக்கதான் நான் இங்க எழுதியிருக்கேன். பட் 2 ஃபங்க்ஷன் இருக்கனால π1ல இருந்து π2 கொண்டு வரேன், π2ல இருந்து π1 கொண்டு வரேன், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்து ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா இஃப் π1 ஆஃப் -x ஈக்குவல் டு, இங்க எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வந்ததா, அதே மாதிரிதான். ஆனா π1 வரக்கூடாது, π2ன்னு கிடைக்கணும். or π2 of -x equal to -π1 of x, right? So please try to understand. இதுதான் நம்ம அப்ளை பண்ண போறேன். So here ஏன் இதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, so in this problem the limit is -π2. I am combining both interval. அந்த இன்டர்வலை கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, -π2 +π கிடைக்கிறதுனால I am going to apply even and odd condition property. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா தேவையில்லை. இப்போ 0 to 2π இருக்குன்னா நோ நீட் டு அப்ளை ஆட் அண்ட் ஈவன் கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ரைட். ஸோ இங்க என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 2x by π, 1 + 2x by π, 1 by 2x by π, 1 minus 2x by pi, minus pi less than x less than or equal to 0, 0 less than or equal to x less than or equal to pi. Now I am going to take this term as pi1 for the checking. Check பண்றதுக்காக I am going to take like this. ஓகேங்களா? இது pi2. இப்போ suppose pi1 of x நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 + 2x divided by pi எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் π1 ஆஃப் -x என்ன கிடைக்கும், x எங்க இருக்கோ அந்த இடத்துல நீ -x போடணும். அப்போ ஆட்டோமேட்டிக் எப்படி வரும், you may get 1 -
2x divided by pi னு கிடைக்கும். இந்த டேர்ம்ங்கிறது என்னது ஆக்சுவலி? இந்த டேர்ம் தான் இந்த டேர்ம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா pi 2 னு வந்துருச்சு. அப்போ from that you can say with the help of this condition, so no need to check pi 2 of minus x is equal to, only it's not to check any one condition. இதை ஒன்னை செக் பண்ணா போதும், ரெண்டுமே செக் பண்ணுங்கிற அவசியம் கண்டிப்பா இல்ல. புரியுதுங்களா? So with the help of this condition you can say f of x is even function. ஈவன் ஃபங்க்ஷன். அப்ப நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ ஒன்லி இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம், இந்த இன்டர்வலை மட்டும் யூஸ் பண்ணலாங்கிறது தான் மீனிங். அது ஐ வில் டெல் யூ லேட்டர். ஏன் அதை சொல்றேன்னு சொல்லிடுறேங்கன்னு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஐ எம் கோயிங் டு, இப்போ ஐ ஹவ் டிஃபைன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இப்போதான் ஃபோரியர் சீரிஸான அந்த ஃபார்முலா எழுத போறோம். -π to +πக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? -π to +π. ஸோ இதெல்லாம் அப்ளை, அந்த இன்டகிரேட் பண்றதுக்கான தேவையான டேர்மை நாங்கள் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரைட். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியர் ஐ ஹவ் ப்ரூவ்ட் f of x is even function. Sometimes they will ask in 2 mark question. இதை வந்து 2 mark questionல கேட்பாங்க. Check whether the given function is even or odd. அது மாதிரி கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இதை கேட்பாங்கன்னு ஒரு 4 ஃபங்க்ஷன் கீழே கொடுத்துருவாங்க. which of the following function is even அப்படின்னு கொடுப்பாங்க. which of the following function is odd அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நீ என்ன செய்யலாம்? யூ கேன் யூஸ் இட். எப்பவுமே காலேஜில் படிக்கிற அந்த 8 மார்க் கொஸ்டின், 16 மார்க் கொஸ்டின் அப்படியெல்லாம் வந்து உனக்கு காம்படிட்டிவ்ல கேட்க மாட்டாங்க கண்ணு. ஸோ இதுல இருந்து அப்படியே சும்மா லைட்டா அவங்க வந்து லிட்டில் பிட் கான்செப்டை மட்டும்தான் தே வில் ஆஸ்க் அண்ட் ஆஸ் a கொஸ்டின், அப்ஜெக்டிவ் கொஸ்டின். புரியுதுங்களா? சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து ஈவனா ஆடான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீ கரெக்டாக அப்ளை பண்ண தெரியணும், அவ்வளவுதான். இதுல இருந்து நீ இந்த 8 மார்க் கொஸ்டின்ல இருந்து சில விஷயத்தை எடுத்து அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல போட்டேன்னா யூ மே கெட் தி ஆன்சர். இதுதாங்க நான் அதர் ஸ்டேட்ல பண்றாங்க. ஹவு டு ரைட் கிராக் தி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். அவங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்லேயே கொண்டு வந்துடுறாங்க. அதான் ஆந்திராவிலாம் ஸ்கூல்லேயே கொண்டு வந்துடுறாங்க, எப்படி வந்து அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸை வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு. ஸோ நம்ம இதில் வந்து அந்த மாதிரி பண்றதில்ல, நம்ம ஸ்டேட்ல பண்றதில்ல. பட் வி வில் டூ பெஸ்ட், ரைட், இன் ஃபியூச்சர். ரைட், குட். நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ், திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் f of x in the interval -π to +π, right, is f of x equal to a0/2 plus summation n is equal to 1 to infinity an cos n x, not n pi x, because the interval which contain pi, so no need to pi in the angle of cos and sin. So please தெளிவா இருக்கணும் அதுல கண்ணு. summation n is equal to 1 to infinity bn sin nx, right? Now I am going to find a0 equal to 1/π -π to +π f of x dx, right? So formula தெளிவா தெரியணுங்கண்ணே. இப்போ இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன், டெஃபினைட் இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி. இதாங்க டெஃபினைட் இன்டெகிரல் ப்ராப்பர்ட்டி. -a to +a, இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு, ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. If the function is odd, that means if you want to find the integration of this type, the limit is numerically same, -a to +a இருக்கு அப்படின்னா, இந்த f of x வந்து ஈவனா இருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணலாம்? 2 போட்டுட்டு 0 to a ன்னு போட்டா போதுமானது. ஸோ -a பதிலா +0 போட்டா போதும். ஸோ 2 integral over 0 to a f of x ds போடணும். எப்போ? should be even. அதே ஆடா இருந்தா டைரக்ட்லா you can put 0. ஓகேங்களா? so for that, அதனால நம்ம என்ன செய்யலாம்? சிம்பிளா இந்த இதுல உனக்கு தெரியும் ஆல்ரெடி previous slide you have calculated the function f of x is even. so for that, அப்ப இது ஈவனா இருந்தா நீங்க என்ன ஃபார்முலா எப்படி ரீமாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம்? சிம்பிளி இங்க 2 னு போட்டுக்கோங்க, 2/π, இங்க 0 to π னு போட்டா போதும், 0 to π f of x dx. இப்போ இந்த 0 to πக்கு என்ன வேல்யூ? 0 to πக்கு -π to 0க்கு இந்த வேல்யூ, 0 to πக்கு
1 minus 2x by pi அதை யூஸ் பண்ணி நீங்க இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அப்ளை தி appropriate value in a particular interval. So 0 to pi க்கு 1 minus 2x by pi தான் உங்களுக்கு interval. 1 minus 2x by pi தான் interval. So please write correctly. 2 by pi integral 0 to pi 1 minus 2x divided by pi into dx. இப்போ now try to integrate as usual formula. Integrate பண்ணுங்க. Do 2 by pi. If you integrate 1, the integration of a constant is x. எதை பொறுத்து integrate பண்றோமோ அந்த வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ்னு கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் இஃப் யூ இன்டகிரேட் எக்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸ் பவர் 1. எக்ஸ் பவர் என்ன இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் n plus 1 டிவைட் பை n plus 1. ஸோ இப்போ எக்ஸ் பவர் 1 இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் 2 டிவைட் பை 2. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ் பவர் 2 டிவைட் பை 2. இந்த ரிமைனிங் டேர்ம் அப்படியே வந்துருங்க. 2 by pi அப்படியே எழுதிட வேண்டியதான். ஸோ அதை அகைன் இன்டகிரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நவ் ட்ரை டு சப்ஸ்டிட்யூட் அப்பர் அண்ட் லோவர் லிமிட். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2-வை கேன்சல் பண்ணிடலாம். 2-வை கேன்சல் பண்ணிடலாம். டூவை கேன்சல் பண்ணுங்க. வாட் யூ கேன் கெட்? So which is equal to pi minus pi square divided by pi minus lower limit க்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? அகைன் ஒரு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு ஆரம்பிக்கணும். ஸோ 0க்கு பதிலா 0 அப்ளை பண்ணா 0 மைனஸ் 0. ஸோ இந்த பை கேன்சல் பண்ணா மேல ஒரு பை தான் இருக்கும். ஸோ பை மைனஸ் பை 0. ஸோ the entire term is going to be 0. So a not equal to 0. A not equal to 0. Similarly, try to find an also. An. So an equal to 1 by pi integral minus pi to plus pi f of x cos nx dx. Cos nx dx. Right? So before that you should know. So what is even number into even number? Even number. Even number into odd number? Again even number, but in function is entirely different. So please try to no need to compare. You should not compare number with function. If you take the product of even function into even function and the odd function into even function, it may get a differ comparing numbers. So for example, number ஒரு 2 into 3 னா உனக்கு 6 கிடைக்கும். ஈவன் நம்பரையும் ஒரு ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஆனா ஈவன் ஃபங்க்ஷனையும் ஆட் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்காது? ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்காது. புரியுதுங்களா? அது நம்பரையும் இதை வச்சு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ அதே மாதிரி வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆட் நம்பர் இன்ட்டு ஆட் நம்பர்? ஆட் நம்பரையும் ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா திருப்பி ஆட் நம்பர் தான் கிடைக்கும். 3 into 5. வாட் இஸ் 3 into 5? 15. புரியுதுங்களா? ஆனா அதே ஃபங்க்ஷன்ல ஆட் நம்பரையும் ஆட் ஃபங்க்ஷனையும் ஆட் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ புரியுதுங்களா? அப்போ நோ நீட் டு கம்பேர். யூ ஷுட் நாட் கம்பேர் நம்பர் வித் ஃபங்க்ஷன் வைல் ப்ராடக்ட் ஆஃப் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்ல நீங்க கண்டிப்பா யூ ஷுட் நாட் டூ லைக் திஸ். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃபார்முலா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது ஆட் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஈவன் ஃபங்க்ஷன். ரைட்? அதே தான் ஈவன் function, even you may get same, right? But odd into odd function into even function equal to odd function, right? So product should satisfy the commutative property. Suppose odd into even நாலும் even into odd நாலும் ரெண்டு ஒன்று தான். புரியுதுங்களா? So you must know this result. இப்போ நான் என்ன செய்ய போறேன்? I am going to use this result because cos nx is trivially already you know, you have studied in school level. Cos x is even function. Sin x
is odd function, right? You must know this result also, right? I'm going to apply this result. So this is even, already you have defined, right? This is even, right? So even into even, even, okayங்களா? So for that I am going to put 2 pi 0 to pi f of x cos nx dx. So now I'm going to apply the function f of x in the interval 0 to pi, 1 minus 2x divided by pi cos nx dx. Now I'm going to apply ஒரு பெரிய க்ளோஸ் பிராக்கெட் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது இங்க வேரியபிள் பவர் என்ன இருக்குன்னு பாருங்க. பவர் 1 தான். இப்போ ஒரு பவர் இருந்ததுன்னா 2 பேர் ஆஃப் க்ளோஸ் பிராக்கெட் போடுங்க. பவர் 2 இருந்ததுன்னா 3 பேர் ஆஃப் க்ளோஸ் பிராக்கெட் போடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பவர் 1 இருக்கு. ஸோ நான் ஐம் கோயிங் டு புட் 2 க்ளோஸ் பிராக்கெட் and upper limit lower limit 0 to pi. So already you know the formula, I recall you. This is u, this is v. இந்த uங்கிற டேர்ம் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1 minus 2x by pi. v என்ன பண்ணணும், முதல்ல இதை முடிச்சிடலாங்கன்னு. u எழுதிட்டோம்னா இதை திருப்பி அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஆனா x பக்கத்துல கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அதை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ மைனஸ் 2 பை, மைனஸ் 2 பை கண்டிப்பா வரும். இப்போ காசை இன்டகிரேட் பண்ணா, காசை இன்டகிரேட் பண்ணா sin, not minus sin. So please try to recall that formula. So sin nx divided by n. You should not cancel this term. கண்டிப்பா கேன்சல் பண்ணக்கூடாது. அகைன் இன்டகிரேட் பண்ணா minus cos nx divided by n square. Right? For now, I'm going to substitute the upper and lower limit. Before that, அதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானா நான் என்ன செய்ய போறேன், சைனுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னா the sin term is going to be 0. ஸோ அதனால சைனை மட்டும் நீங்க தனியா என்ன செய்றீங்க, சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. பைக்கு என்ன வரும், ஜீரோவுக்கு என்ன வரும், சைன் டேர்ம்ஸ்ல மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனுக்கு இங்க 0 அப்ளை பண்ண என்ன ஆகும், 0 ஆயிரும். அப்புறம் பை அப்ளை பண்ண என்ன ஆகும், சைன் என் பைன்னு கிடைக்கும். வாட் இஸ் சைன் என் பை? Sin n pi is equal to 0, right? So you must know the result also. So sin n pi equal to 0, sin 0 equal to 0 while applying these two results. அப்புறம் எதுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும், directly you can leave this. So don't bother about product. இந்த டேர்ம் 0 ஆகுது அப்படின்னா இதை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 0 is equal to 0. ஸோ அப்போ sin n pi அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகுது, லோவர் லிமிட் அப்ளை பண்ணும் 0 ஆகுது. அப்ப இதை விட்டுருங்க. இதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு மைனஸ் போடணும். அதனால மைனஸ் பிளஸ் மாற வாய்ப்பு இருக்கு, பிளஸ் மைனஸா மாற வாய்ப்பு இருக்கு, இதாக மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா லிமிட்டையும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சைனுக்கு மட்டும் தனியா அப்ளை பண்ணி, சப்போஸ் 2 லிமிட்லுமே 0 ஆச்சு அப்படின்னா அதை குறைச்சிட்டு ரிமைனிங் டேர்முக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணா கண்டிப்பா யூ மே கெட் தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்ப இதை நான் விட்டுட்டேன். இதுக்கு இன்னும் நான் அப்ளை பண்ணல, இந்த டேர்முக்கு நான் இன்னும் அப்ளை பண்ணல. இந்த ரெண்டையும் வச்சு நான் இதை ஐ ஹவ் கேன்சல்டு திஸ் டேர்ம். இப்போ இந்த ரிமைனிங் டேர்ம் மட்டும் இருக்கு, இதுக்கு மட்டும் நம்ம சிம்பிளா எழுதுவோமா, எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுவோம். ஸோ 2 by pi, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் மைனஸ் இங்க முன்னாடி போட்டுறணும். இதுல ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கா? கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் இருக்க டேர்ம் தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்போ ரிமைனிங் டேர்ம் எல்லாம் அப்படி கொண்டு வந்தோம்னா 2 by n pi, 2 pi n ஸ்கொயர் இன்ட்டு காஸ் nx 0 to pi. இப்போ இவ்வளவு ஈஸியா வந்துருச்சா? இப்போ அவ்வளவுதான், சிம்பிள். இது ரெண்டும் முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ மைனஸ் 4 n ஸ்கொயர் பை ஸ்கொயர், காஸ்க்கு n பை அப்ளை பண்ணுங்க. ஸோ காஸ் n பை மைனஸ் காஸ் 0. இங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா n இன்ட்டு 0 0. அப்போ காஸ் 0 தான் எடுத்துக்கணும், வெளியே ஃபுல்லா 0 எடுத்துக்கூடாது. ஸோ காஸ் 0. ஸோ வாட் இஸ் காஸ் 0 சைன் 0? காஸ் 0 ஈக்குவல் டு 1, காஸ் 0 ஈக்குவல் டு 1.
cos n pi equal to minus 1 power n, not for a fixed term. ஏன்னா என்னங்கிறது இங்க ஃபிக்ஸ்டு இல்லை, புரியுதுங்களா? ஸோ அப்போ அதை ஃபுல்லாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ யூ மே கெட் minus 4 by n square pi square minus 1 power n minus 1. Minus 1 power n minus 1. That's all. Right? Next one is, I think B is going to be completed quickly. Right? So Bn. The Bn formula is, please, I will complete within 10 minutes. Please be wait. Sorry. 1 by pi minus pi to plus pi f of x sin nx dx. So already you know that this function is even, this function is odd. So odd into even is odd. So directly you can put 0. By using the property of definite integral, you may get 0. And also, so here, now you can write the formula. So before that, already I want to explain here. So what is given? An already you have calculated. You may get minus 4 by n square pi square. So please go through this formula. I have written here. I'm going to continue this step from this step. Minus 4 by n square pi square minus 1 power n minus 1. So n is coming from 1, 2 and so on. Now I want to tell you. So this is the formula. N is equal to, நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், n is equal to 1, 2, 3 up to infinity வரையும் போகும், புரியுதுங்களா? இந்த a என்ன தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ n is equal to 1, 2, 3 போயிட்டே இருக்குன்னா ஒன்லி இதை மட்டும் பாருங்களேன். That means please try to check. Minus 1 power n minus 1. If you apply n is equal to 2, 4, 6 and so on, அப்ளை பண்ண என்ன ஆகும்? அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இது பிளஸ் 1 வந்துடும். ரைட்? If you apply 2 apply பண்ணீங்கன்னா minus 1 power 2 1, 1 minus 1 0. So here I am going to tell you, if you substitute n is equal to even number apply பண்ணா இந்த term 0 ஆயிரும். Don't bother about this term. இது மட்டும் 0 ஆயிரும். இது 0 ஆச்சுன்னா எல்லாமே 0. புரியுதுங்களா? ரைட்? இந்த க்ளோஸ் பிராக்கெட் மட்டும் 0 ஆகும் if you apply n is equal to even number. அதே odd number apply பண்ணீங்கன்னா 1, 3, 5 apply பண்ணீங்கன்னா minus 1 power 1, 3 something எது வேணாலும் அப்ளை பண்ணுங்க. எது அப்ளை பண்ணாலும் -1 கிடைக்கும். ஸோ -2. ஸோ அப்போ இதை ரெண்டு கான்செப்ட் நீங்க வச்சுட்டு ஒன்லி இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. நோ நீட் டு அப்ளை என். இந்த எண்ணுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் ரீரைட் an ஈக்குவல் டு minus 4 by n square pi square minus 1 power n minus 1 can be written as already if nங்கிறது 1, 3, 5, 7 இப்படி போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? n ஈக்குவல் டு 2, 4, 6 அப்படி போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதான் அங்க சொல்ல போறேன். 2, 4, 6 போகும்போது என்ன ஆகுது? 0 ஆகுது. 0 into anything 0. அப்போ இது 0 ஆயிரும். அதே 1, 3, 5 போகும்போது இந்த டேர்ம் மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இது மாறும், இந்த டேர்ம் சேஞ்ச் ஆகும். அதனால இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி இதுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா -2. ஸோ -2 into -4 plus 8 by n square pi square. I have missed to put the pi square. So this is the answer. ஸோ அப்போ சிம்பிளா எப்படி எழுதிக்கலாம்? ஆர்டுன்னு எழுதிக்கலாம், இதை ஈவன் எழுதிக்கலாம். இல்ல சார் எனக்கு இது தெரியல, என்ன சார் பண்றது? சப்போஸ் டிடக்ஷன் கேட்கலன்னா பிரச்சனை இல்லை. டிடக்ஷன் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா இதை வச்சு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. டிடக்ஷன் கேட்கல அப்படின்னா நீங்க இப்படியே ஒர்க் அவுட் எழுதுறதுனால தப்பே இல்லை. யூ மே கெட் ஃபுல் மார்க். சப்போஸ் டிடக்ஷன் கேட்டாங்கன்னா இதை நீ சேஞ்ச் பண்ணாதான், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாதான் யூ வாண்ட் டு கெட் தி டிடக்ஷன். அதர்வைஸ் யூ won't get some little bit, you have to get the confusion, right? So next one, அவ்வளவுதான் முடிய போகுது கண்ணே. Next one is, so here I am going to apply the formula.
So f of x equal to a naught by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus summation n is equal to 1 to infinity bn sin nx, right? So already you know this term is going to be 0 0, this term is going to be 0. So first term, third term is going to be 0, only it's enough to apply an also only. So summation n is equal to an, already you know the value 8 n power 2 pi power 2 cos nx. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல நீங்க 1 to infinity போடக்கூடாது, r to infinity போடணும். that means 1, 2, 3, 5 அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ இங்க f of x. ஸோ இந்த f of x பதிலா நீங்க என்ன செய்யலாம், you can write that function. என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த 0 to அந்த ஃபங்க்ஷன் இங்க எழுதிக்கலாம், இல்ல f of x எழுதி போட்டுக்கலாம். ஸோ f of x இப்போ நீங்க டிசைட் பண்ணுங்க. இதுதான், this is called a Fourier series. This is called a Fourier series. You have to complete. That's all. Now they are asking another question. What is the next question? They are asking, deduce that 1 by 1 square plus 1 by 3 square plus 1 by 5 square equal to 5 square by 8 நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன செய்யணும், with the help of that expansion try to find out this result, right? How to do? So now I'm going to apply. அப்போ இந்த டேர்ம் உனக்கு எல்லாமே பாசிட்டிவ் வரணுங்கன்னு, அப்போ இந்த எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணா மட்டும்தான் பாசிபிள். இந்த எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணா எனக்கு காஸ் 0ன்னு கிடைக்கும். காஸ் 0 1, புரியுதுங்களா? ஸோ அதனால என்ன செய்றீங்க அப்படின்னா, put x is equal to 0. ஸோ அப்போ f of 0 equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும், summation n is equal to r2. This is reduction, right? I'm going to write next page. So f of 0 equal to 1, which is equal to summation n is equal to r to infinity, so don't forget 8 by n square pi square into 1. இதுல n மட்டும் தான் மாறிக்கிட்டு இருக்கும், 8 by square வெளியில எடுத்துடலாம். So 1 equal to 8 by square summation n is equal to r to infinity 1 by n square. இப்போ இந்த 8 by pi square நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால இது இங்கிட்ட அப்படியே சேஞ்ச் ஆகும். அதாவது pi square by 8 equal to summation n is equal to r to infinity 1 by n square கிடைக்கும், ரைட்? ஸோ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா you may get pi square by 8 equal to 1 by 1 square plus 1 by 3 square up to and so on. So this is the result.